Welcome to our channel Make Maths Easy with Malar. Today class 10th coordinate geometry exercise 5.4 second problem. Find the slope of the line which is parallel to y equal to 0.7 into x minus 11. Second subdivision என்ன perpendicular to the line x equal to minus 11. So first parallel na என்னன்னு தெரியணும், perpendicular na என்னன்னு தெரியும். ஓகேங்களா? parallel na slope வந்து find out பண்ணுவோம். அது ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். Perpendicular condition already உங்களுக்கு என்ன தெரியும்ல, m1 into m2 which is equal to minus 1. Welcome to our channel Make Maths Easy with Malar. Today class 10th chapter 5 coordinate geometry exercise 5.4 second problem. Find the slope of the line which is first subdivision parallel to y equal to 0.7 into x minus 11. Second subdivision perpendicular to the line x equal to minus 11. First என்ன find out பண்ண சொல்லிருக்காங்க, slope. parallelனா என்னன்னு நமக்கு தெரியணும், perpendicularனா என்னன்னு தெரியணும். parallelனா find out பண்ற slope ரெண்டும் சேமா இருக்கும். perpendicularனா ஆல்ரெடி உங்களுக்கு கண்டிஷன் தெரியும், m1 into m2 which is equal to minus 1 இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து சொல்யூஷன் போகலாம். இப்போ parallel to இந்த ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க, இதை வச்சு நம்ம ஒரு ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். perpendicular to இந்த x equal to minus 1, ஸோ இதை மைனஸ் 11 இதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பர்பண்டிகுலர்னா நமக்கு ரெண்டு ஸ்லோப் கிடைக்கும். ஓகேங்களா? பேரலல்னா ஒரு ஸ்லோப் தான், பிகாஸ் அந்த அதர் ஸ்லோப்பும் பேரலாக இருக்கும்போது என்னவா இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் போகலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன, பேரலல் டு y ஈக்குவல் டு 0.7 இன்டூ எக்ஸ் மைனஸ் 11. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க. பேரலல்னா என்ன சொன்னோம், m that is equal to slope find out பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் இன் தி ஃபார்ம், என்ன ஃபார்ம்ல இருக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், y equal to mx plus cன்ற ஃபார்மேட்ல இருக்குதா பாருங்க. இங்க y இருக்குது, mx plus c கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்குது. y இங்கே ஈக்குவேஷன் நான் இங்கே எழுதிக்கிறேன், y equal to 0.7x plus c. சிங்கிறது இங்கே மைனஸ் 11. நமக்கு அதை பற்றி எந்த இதுவும் தேவையில்லை, சியை பற்றி நமக்கு எந்த இதுவும் கிடையாது. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ m தான். ஸோ இந்த இடத்துல 11 எழுதிக்கலாம். நான் இங்கே c எழுதியிருக்கேன், இங்கே என்ன இருக்குது மைனஸ் 11. ஓகேங்களா? இப்போ c இருக்க பிளேஸில் மைனஸ் 11 இருக்கு. இப்போ ஹியர் நமக்கு வேண்டிய வேல்யூ என்ன, m ஓட வேல்யூ என்ன 0.7. ஸ்லோப் m is equal to 0.7 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன், பர்பண்டிகுலர் லைன் x equal to minus 11 சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே x equal to minus 11, இந்த minus 11 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும், ப்ளஸ் 11 ஆகிடும். x plus 11 equal to 0. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ax plus by plus c equal to 0ன்ற ஃபார்மேட்டில் இருக்கணும். இங்கே நமக்கு எந்த டேர்ம் மிஸ்ஸிங் ஆயிருக்கு, y term. ஹியர் y term is missing. therefore x plus இந்த y term பதிலாக நான் என்ன போட போகிறேன், ஆட் பண்ண போகிறேன், 0y plus 11 equal to 0. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் இருந்தால் நமக்கு ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா, ஸ்லோப் which is equal to minus coefficient of x divided by coefficient of y. ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன வேல்யூ, எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ஸோ 1ன்னு அர்த்தம். மைனஸ் 1 டிவைடட் பை 0. ஓகேங்களா? இது வந்து நம்ம திருப்பி இந்த அன்டிஃபைன்டு யூஸ் பண்ணக்கூடாது. பெர்பண்டிகுலர்ன்றதுனால நம்ம ஒரு ஸ்லோப் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஸ்லோப் m2 இருக்கு, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்காண்டி நீங்கள் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. கிவன் பெர்பண்டிகுலர் கண்டிஷன் என்ன, m1 into m2 which is equal to minus 1. perpendicular condition என்ன, m1 into m2 which is equal to minus 1. இப்போ நம்ம m1 find out பண்ணிட்டோம். ஸோ m2 ஓட வேல்யூ நம்ம find out பண்ண போகிறோம். இப்போ m2 இந்த பக்கம் இருக்குது, இங்கே மல்டிப்ளைல இருக்குது, இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வரும். minus 1 divided by m1. m2 which is equal to minus 1. m1 ஓட வேல்யூ என்ன find out பண்ணோம், minus 1 divided by 0 போட்டாச்சா. இப்போ minus 1 நியூமரேட்டர் இருக்குது, நான் எழுதிட்டேன். இன்டூ டினாமினேட்டருக்கு வந்து நியூமரேட்டர் போகும்போது என்ன ஆகிடும், ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ 0 divided by minus 1. மைனஸ் கேன்சல் ஆகிட்டு m2 which is equal to 0. ஸோ நம்ம பேரலலுக்கு ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு பர்பண்டிகுலருக்கு ரெண்டு ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சிட்டோம், m1 m2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.